Hi all, welcome to our channel Blessed Home Saranya. நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன இன்றைக்கி லஞ்ச் பண்ணோம் அப்படின்றது தாங்க இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது நான் குக் பண்ணல, என் ஹஸ்பண்ட் அண்ட் எங்கள் அம்மா தாங்க குக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி குக்கிங்கில் ரொம்பவே கம்மி தான். நான் ஜஸ்ட்டு வெறும் ஆனியன் மட்டும்தான் கட் பண்ணி கொடுத்தேன். மற்றது எல்லாமே அவங்க 2 பேர் தான் பார்த்தாங்க. எஸ்பெஷலி என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் பிரியாணி ப்ரிப்ரேஷன் பண்ணார். அம்மாவோட என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காடை மட்டும் ஃப்ரை பண்ணாங்கங்க. இது ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சு. வீட்டில் மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு, காடை வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன எப்படி செய்கிறது, குழம்பு வச்சுட்டு கிரேவி பண்ணலாமா இல்லை என்ன 65 பண்ணலாமா அப்படி இப்படின்னு போனதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து அவங்க என்ன செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டைலில் சீரக சம்பா வச்சு மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் அது ரொம்பவே நல்லா செய்வார். எஸ்பெஷலி இதுக்கு மசாலான்னு மெயின் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே போட வேணாங்க. ஜஸ்ட் வந்து மிளகாவை நல்லா ஊற வச்சு அரைச்சி அது பேஸ்ட் போட்டாலே போதும். கலர் செம்மையாக இருக்கும், ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பிரியாணிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த டபராவில் செய்கிறதுல செம்ம எக்ஸ்பர்ட்னே நான் சொல்லுவேன். அப்படியே சைட் பை சைட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்க வேக வச்சாச்சுங்க. இவர் வந்து சீரக சம்பா ஆகட்டும் இல்லை பாஸ்மதி ரைஸ் ஆகட்டும் டபராவில் செய்வார். ரைஸ் அப்படியே பொலன்னு வருங்க. நமக்கு இந்த குக்கர் தாங்க லாக்கி. விசிலை வச்சோமா 2 விசில் வருமா, திறந்தோமா டக்குன்னு ரெடி ஆகிடும். இந்த டபராவில் வச்சுட்டு கலரிட்டு ரைஸ் உடஞ்சிட்டு வேகாமல் வெந்து குழஞ்சி போய் அப்படி தான் எனக்கு சொதப்போம். நம்ம வெறும் கட்டிங் வேலையை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைத்தாக்கும் கூடவே கட் பண்ணியாச்சுங்க. நல்ல பிரியாணி கமன் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சீரக சம்பா ரைஸே அது ஒரு தனி டேஸ்ட் தாங்க. அதோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். when compared to நம்ம பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்டா ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃபீல் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் சீரக சம்பா எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டாமல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், செம்ம சூடாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்ட். அண்ட் தென் கம்மிங் டு காடை 65. எங்கள் மம்மி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தவாவில் ஃப்ரை பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் புலம்பிகிட்டே இருந்தார், தவாவில் எப்படி வரும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சொன்னாங்க நல்லாவே வெந்து வரும்ப்பான்னாங்க. பட் அவர் கேட்கவே இல்லை. சரி, அவர் ஆசைக்காக நான் என்ன பண்ணேன்னா எங்கள் மம்மி ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்கங்க. ஸோ அதை வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். செகண்ட் பேட்ச் போடுறது வந்து நான் வந்து அவருக்காக ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். பட் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணும்போது தவாவில் ஃப்ரை பண்ணது தாங்க ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. மேலே அந்த கோட்டிங்லாம் நல்லா ஒட்டிட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது 2ஓட காம்பினேஷன் லஞ்ச் தாங்க இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. யாழிக்குட்டியெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஸோ தம்பி மட்டும்தான் வீட்டில்னும் போது அவருக்கு டிவி போட்டு விட்டாச்சு. நாங்கள் பாட்டு குக்கிங்கு டேஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தம்பி சுத்தமாக நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாருங்க. ஈவன் எக்கு கூட தொட மாட்டார். அவர் பியோர் வெஜிடேரியன். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாமே நான் வெஜிடேரியன் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து யாழிக்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்தக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க வெளியில். ஸோ சைக்கிள் வச்சுட்டு அக்காவும் தம்பியும் ரொம்ப நல்லா விளையாடிட்டே இருந்தாங்க. என்னால் தாங்க பின்னாடி ஓடவே முடியல. அவங்க இந்த சந்தம் அந்த சந்து அந்த ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட் போயிட்டுருக்காங்க. நமக்கு தம்பியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஓட்ட முடியல. நீங்கள் வாங்கப்பா நம்ம வீட்டு மேலேயே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸையும் மேலே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் மேலேயும் விளையாடிட்டு இருந்தாங்க. நமக்கு அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடுச்சிங்க. வாங்க கீழே போயே விளையாடலாம் குட்டீஸ் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு வீடியோ வேணும், லைக் வந்து ஆக்டிவிட்டி மாதிரி போடுங்க, இல்லை குட்டீஸை எப்படி இது பண்ணுறோம், இல்லை ஃபுட் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறோம், இல்லை யாழிக்குட்டி ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புகிறேன், இல்லை ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.